அந்த உள்கட்டமைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சற்று யோசித்து பாருங்கள். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், the secret of the success, அதாவது தனி மனித வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை. ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியம் தனி மனித ஆவியானுடைய ஆளுகை. எனவே என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாளிலே அந்த ஆவியானுடைய அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஏற்பட்ட அனுபவத்தை உங்கள் திருச்சபையும் என் திருச்சபையும் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொன்னது போல இவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். வேதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒன்று யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 16 வசனம். யோவான் 14:16 வரைக்கும் தெரிந்த வசனங்கள் தான். ஆனாலும் திரும்ப முறை நினைப்பூட்ட விரும்புகிறேன். 16 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியான ஒரு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்த வார்த்தை 17 வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோட வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த வார்த்தையை ஒவ்வொன்றை விளக்க விரும்புகிறேன். கவனிகள். The promised Holy Spirit, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். அவர் என்ன செய்கிறாராம்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட. அன்பான தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, என்றென்றைக்கு உங்களோடு கூட. யோசித்து பாருங்களேன், நம்மோடு ஊழியத்தில் பயணித்த எத்தனை பேர் நாம் துணை என சொன்னவர்கள், உறவுகளிலே, திருச்சபையிலே, ஊழியங்களிலே நம்மோடு தோள் கொடுத்தவர்கள் இன்றைக்கு இல்லை. சொன்னார், அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படித்தான், நான் உங்களோடு சாகும் வரை. இப்படி சொல்லியிருக்கிறாங்க. என் உயிர் என் போதகருக்கு, அப்படிலாம் வீரவசனம் பேசின ஊழியர்களை பார்த்தேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அது ஒரு வசனம். அவங்க இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. நீங்க என்ன கவனிச்சு பாருங்களேன். ஒரு ஊழியன் மரிக்கும் போது அவர் அதாவது அவர் அந்த நபருக்காக பாடுபட்ட அந்த ஊழியன் ஒரு குடும்பத்துக்காக பாடுபட்டிருப்பார், தனிநபருக்காய் பாடுபட்டிருப்பார், அந்த மனிதனை உயர்த்தி இருப்பார். அந்த ஊழியன் மரித்த உடனே இவர் இவர் அப்படியே விட்டு போய்விடுகிறார். விசுவாசிகள் போய்விடுகிறார்கள். அந்த ஊழியரால் வளர்த்து ஆளாக்கப்பட்ட மக்களும் காணாமல் போகிறார்கள். இன்னொரு சரணாலயத்தை தேடி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, அற்ற குளத்து அருநீர் பறவை போல